இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம்னா, தளபதி விஜய் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். தளபதி விஜயோட படம் பார்த்தாச்சு, வேறு லெவலில் ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட்டாக இருக்குது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தளபதி விஜயோட ஃபேன்ஸுக்கு ஒரு செம ட்ரீட்டான மூமெண்ட்டாக அமைஞ்சிருக்கு நம்ம சொல்லலாம். இந்த படத்தோட கதையை வந்து நம்ம இங்கே பேசணுன்ற நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் சர்ப்ரைசஸ் நிறையா இருக்குது. இந்த படத்தோட கதையையும் இந்த படத்தில் வர முக்கியமான சீன்ஸையும் பற்றி நம்ம பேசிட்டோம்னா, ஆடியன்ஸ் உள்ளே போகிறப்போ நம்ம ஏற்கனவே ரிவ்யூலெல்லாம் பார்த்துட்டோமே, ஸோ அந்த சீன் தானே இங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு நார்மலாக பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதே வந்து அவங்க கதையை பற்றி தெரிஞ்சுக்காம, இந்த படத்தை பற்றி தெரிஞ்சுக்காம ஃப்ரெஷ்ஷாக உள்ளே போனாங்கன்னா ஒரு லாட் ஆஃப் சர்ப்ரைசஸ் நிறைய இருக்குது இந்த படத்தில். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் சாரை காட்டுற சீன்ஸாக இருக்கட்டும், மட்ட சாங் வரக்கூடிய ஒரு செமையான பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த மட்ட சாங்லேயே தளபதி விஜயும் த்ரிஷாவும் ஆன ஒரு மூமெண்ட்டாக இருக்கட்டும், யுவன் சங்கர் ராஜாவோட பிஜிஎம்மாக இருக்கட்டும், வெங்கட் பிரபுவோட மேக்கிங்காக இருக்கட்டும், இல்லை அதர் ஆர்டிஸ்ட்டோட ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் பண்ணும். ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் செட்டில் தேட்டருக்குள்ளே போவாங்க. ஆனால் அங்கே போய் படம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ண இருக்கக்கூடிய ஒரு படமாக இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ அதனால் இந்த படத்தை பற்றி நம்ம ஸ்பாய்லர் பண்ண வேண்டாம். ஸோ இந்த படத்தோட கதையை பேசாமல் நம்ம வேறு என்ன பேசலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸை பற்றி நம்ம பேசலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபர் சித்தார்த்தன். இவரோட சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வேறு லெவலில் ஒரு ஹை மூமெண்ட்டாக அமைஞ்சிருந்துச்சு நம்ம சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவர் காட்டின இதை வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லா ஆர்டிஸ்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா செமையாக அழகாகவே காட்டியிருந்தார். குறிப்பாக தளபதியையும் இளைய தளபதி வெறித்தனமாக காட்டியிருந்தாருன்னு நம்ம சொல்லலாம். கோல்டு தளபதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ரேமும், இளைய தளபதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ரேமும்னு செமையாக படத்தில் அமைச்சிருந்தார். இவரோட ஒர்க்கு வந்து படத்துக்கு வந்து மேலும் பலம் கூட்டுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட எடிட்டர் வெங்கட்ராஜன், அவரோட ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு. எந்த சீன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பிசுறே இல்லை. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் 3 நிமிஷம். ஸோ படம் வந்து நமக்கு அவ்வளோ மணி நேரம் ட்ராவல் ஆகுதுங்கிறதே தெரியல. ஸோ இவரோட எடிட்னால தான் நமக்கு வந்து அவ்வளோ மணி நேரம் போகிறதே தெரியாமல் நமக்கு இருக்குது. ஒரு காட்சிக்கு பின்னாடி இன்னொரு காட்சி ஸ்பீடாக வர்றது, ஃபிஷராக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி மூமெண்ட் இந்த படத்தில் எங்கேயுமே இல்லை. செமையாக நீட்டாக க்ளீனாக பண்ணியிருந்தார் எடிட்டர். அவருக்கு வந்து ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கலாம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா படத்தோட ஸ்டண்ட் டீம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா திலீப் சுப்ராயன் வந்து ஸ்டண்ட் பண்ணியிருக்கிறாரு. அவரோட ஒவ்வொரு ஃபைட்டும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு மாசாக அமைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபைட்டு வருது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வில் ஸ்மித்தோட ஜெமினி மேன் படம் பார்த்துருக்கீங்கன்னா நம்புகிறேன். அதில் வந்து வில் ஸ்மித் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எங்கேஜில் செமையாக வந்து ஒரு பவராக ஃபைட் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இளைய தளபதி விஜய்க்கு வந்து ஃபைட் சீன்ஸ் எல்லாம் அமைச்சிருக்கிறாங்க. ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் கிரியுது. ஸோ வேறு லெவலில் அமைச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ டீமு, விஎஃப்எக்ஸ் டீமு, மேக்கப் டீமு, இந்த படத்தில் என்னென்ன டெக்னீஷியன்ஸ் டீம் இருக்கோ எல்லாருக்குமே நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா வந்து அவங்களோட ஒர்க்கை நம்ம படம் பார்க்கும்போது தெரியுது, செமையாக தெரியுது அவங்களோட ஒர்க்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியுது. எல்லா டெக்னீஷியன்ஸ் டீமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். குறிப்பாக கேப்டன் ஆஃப் த ஷிப் வெங்கட் பிரபு அவரை பற்றி நம்ம பேசியாகணும். அவரோட ஸ்கிரிப்டு ஒர்க்கு, அவரோட மேக்கிங் ஒர்க்கு, அவரோட ஐடியாலஜி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் வந்து ஒரு 40 நிமிஷம் ஒரு மேக்கிங் கொடுத்துருப்பாரு பாருங்க. வேறு லெவலில் ஒரு பூஸ்டர் மூமெண்ட்டாக இருந்துச்சு. மனசு இப்படி இந்த மாதிரியெல்லாம் கூட படம் எடுப்பாரா அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஆச்சரியப்படுத்தியிருந்தார். தளபதி விஜய் வந்து நம்பி வெங்கட் பிரபுக்கு ஒரு படம் கொடுத்துருந்தாரு. வெங்கட் பிரபு வந்து தளபதியையும் தளபதி ஃபேன்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக செலிப்ரேஷன் பண்ண வச்சுட்டாரு தான் நம்ம சொல்லலாம். வெங்கட் பிரபு வந்து நம்ம பாராட்டிய ஆடணும். வெங்கட் பிரபு வந்து அவரோட ஒரு இந்த படத்துக்கு செமையாக கொடுத்துருந்தார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் ராஜாவோட பாட்டையெல்லாம் கேட்டுட்டு எத்தனை பேர் அவரை வந்து காயப்படுத்தினாங்க, எத்தனை பேர் அவரை கலாய்ச்சாங்க. நம்ம ஒரு பாட்டை மட்டும் கேட்டுட்டு, ஒரு ஆடியோவாக ஒரு பாட்டை நம்ம கேட்டுட்டு ஒருத்தரை கலாய்க்கிறதுக்கு பதிலாக நம்ம படத்தில் வந்து அந்த பாட்டை வந்து விஷுவல்ஸோடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தில் அந்த பாட்டு செட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்கிறது சரியாக இருக்குன்னு சொல்லி எனக்கு தோணுது. இது வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ அவரோட பாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் விஷுவல்ஸோடு வந்து சேர்ந்து பார்க்குறதுக்கு வந்து செமையாக அமைஞ்சிருக்கு.
சூப்பராகவே இருந்துச்சு. நம்ம சொல்லலாம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மனசை பிஜிஎம்மில் போட்டு பிரித்து மேய்ஞ்சிருக்கிற அப்படி மங்காத்தால் எப்படி தலைக்கு வந்து செமையாக பிஜிஎம்மில் பிரித்து எடுப்போம் அப்படியோ அந்த மாதிரி இந்த படத்தில் தளபதிக்கு இளைய தளபதிக்கு பிரித்து மேய்ஞ்சிட்டார். வேறு என்னங்க சொல்கிறது, இந்த படமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலிப்ரேஷனான ஒரு மூமெண்ட்டான ஒரு படம் தான் நம்ம சொல்லணும். நீங்கள் தேட்டரில் போய் இந்த படம் பாருங்கள், அவங்கள வந்து ஹாப்பினஸ் தான் பண்ணும் இந்த படம். ஸோ நான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை வந்து பார்த்துட்டேன். நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தளபதி, இளைய தளபதி, மாஸ். தேங்க்யூ.